சுருட்டிக்கங்க இப்படி. இதை நல்ல ஈவனாக எந்த பிரேக்கும் இல்லாமல் எந்த இடத்துல பிரேக் வருதோ அங்கே கட் பண்ணி அதை நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சா இல்லை ஆகலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு பீஸு. இந்த மாதிரி பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒட்ட பார்க்காதீங்க, ஒட்டாது. ஓகே, இப்போ இதை ஜாக்கிரதையாக அடுப்பில் போடுங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நீங்கள் சுருட்டினா தான் உங்களுக்கு வரும். இந்த ஈரப்பதம் போயிட்டு நீங்கள் சுருட்டினீங்கன்னா கொஞ்சம் கூட தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை செய்யணும். பாருங்கள், ஒரு நிமிஷம் தான் வெயிட் பண்ணேன், அதுக்குள்ளே எப்படி பொடி பொடி ஆகிடுச்சு பாருங்கள். மீன்ஸ் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி அகேன் சுருட்டிக்கலாம். ஜஸ்ட்டு தளிச்சா போகிறோம். ஸ்மால் போர்ஷன் இப்படி. அகெயின் உங்களுக்கு இந்த சப்பாத்தி கன்சிஸ்டன்சி வந்துடுது பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் நீங்கள் இதை சுருட்டுனீங்கன்னா அகெயின் சுருளும். இந்த லாட் ரெடி ஆகிடுச்சு, இல்லை ஆகலை, கொஞ்சம் கூட இருக்கணும். இனிப்பு பதார்த்தமாக இருந்தாலும் சரி, இல்லை உப்பு பதார்த்தமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அந்த எண்ணெயில் பொரிஞ்சுன்னா அந்த முத்து வரது நிற்கணும், அதுதான் கணக்கு. ஜஸ்ட்டு இதை வந்து இப்படியே இப்படி உருட்டிக்கிட்டே போங்க. ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து அந்த அந்த இது பிரியும், அந்த கட்டத்தில் உருட்டுறதை நிறுத்திடுங்க. அதுக்கு மேலே உருட்ட வேண்டான்னு அர்த்தம். பார்த்தீங்களா, இதெல்லாம் பிரியுது. இது ரெண்டும் ஒரு பீஸ். ஓகே, லண்டன் சுருள் ஃபஸ்ட்டு பேட்ச்சு ரெடி. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா இது ஸ்வீட் டிஷ் இல்லையா, அதனால் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு திக்னஸ் இருக்கட்டும். இப்போ இது போட்டிருக்கீங்கல்ல, இதில் ஆஃப்கோர்ஸ் ஏற்கனவே நீங்கள் சுகர் தூவியிருக்கீங்க, இருந்தாலும் இது மேலே அப்படி சர்க்கரை இந்த சூட்டில் தூவினா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கூட நல்லாயிருக்கும். இப்படி தூவிடுங்க. இப்போ இதுவும் ஆயிடுச்சு, அடுப்பை நிப்பாட்டிடலாம். இந்த ஹீட்டோடையே நீங்கள் சர்க்கரை தூவினா நான் சொன்ன மாதிரி லண்டன் சுருள் தயார். ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க. லண்டன் சுருள் செய்முறை ஒரு ரீகேப் பார்த்துடலாமா? அரிசியை மிக்சியில் போட்டு பொடிச்சிருங்க. ஒரு கடாயில் வரட்டா அதை வறுத்துக்கங்க. பாசிப்பருப்பும் மிக்சியில் பொடிச்சிட்டு அதையும் வறுத்துருங்க. ஒரு பாத்திரத்தில் இந்த 2 மாவையும் சேர்த்துருங்க. பிறகு சர்க்கரையும் ஈஸியாக இருக்கிறதுக்காக மிக்சியில் அதையும் அரைக்க சொல்கிறேன், அதையும் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி இதோட சேர்த்துருங்க. தேங்காய் பாலை விட்டு சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி பிசைஞ்சிருங்க. கடாயை போடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க.
எந்த அளவுக்கு உங்களால் அப்படியே பிளெயினாக உருட்ட முடியுதோ அந்த அளவுக்கு திக்னஸுக்கு உருட்டிக்கங்க. எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா அதை சேர்க்க பார்க்காதீங்க, அப்புறம் அது வந்து எண்ணெயில் பிரிஞ்சிடும். அந்த பீஸை போடுங்க, ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும்போது எடுத்துருங்க. தட்டில் போட்டுட்டு இந்த சர்க்கரையை பொடிச்சு வச்சுருக்கிற மிச்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அப்படியே தூவிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக வந்துடும். இதுதான் லண்டன் சுருள்.